பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை யாவரையும் வாழ்த்தி இந்த நாள் வர வைக்கிறோம். தேவனை தொழுது கொண்டும் நல்ல ஒரு ஆராதனைக்குள்ளாய் நம்மளை ஒப்பு கொடுத்தோம். கர்த்தருடைய நாமத்தை நாம் யாவரும் சேர்ந்து மகிமை செலுத்தினோம். ஹல்லேலூயா. அவர் நல்லவர், அவர் நமக்காக எல்லா காரியத்தையும் செய்து முடித்தவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம மேல் வைத்துக்க அன்பு மெய்யான அன்பு, இந்த உலகம் கொடுக்க முடியாத ஒரு அன்பு. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட உங்களிடத்தில் ஒரு காரியத்தை நான் விவரிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. அநேக நாட்கள் ஆண்டவர் என்னோடு உணர்த்தின ஒரு காரியம். ஹல்லேலூயா. சிலுவை என்னை மாற்றினது. ஹல்லேலூயா. The cross that changes everything. ஹல்லேலூயா. சிலுவை என்னை மாற்றினது என்ற தலைப்பில் தான் இன்றைக்கு உங்களோட நான் பேச விரும்புகிறேன். ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்ளுங்க என்னோட 1 பேதுரு 2வது அதிகாரம் 24வது வசனத்தை எடுத்துக்கொள்வோமாக. 1 Peter chapter 2 verse 24. ஹல்லேலூயா. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும் படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை அவர் தாமே தம்முடைய சரீரத்திலே அவர் சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அவருடைய தழும்புகளாலே குணமானீர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மிக அழகாய் பேதுரு இந்த காரியத்தை ஜனங்களுக்கு விவரிக்க முன் வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த கடிதத்தை தன் ஜனங்களுக்கு அவர் எழுதும் போது, விசுவாசிங்களுக்கு அவர் வெளிப்படுத்தும் போது, ஹல்லேலூயா, இந்த ஜனங்கள் ஒரு சூழ்நிலையை மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிலர் அநேக துன்பத்தினாலே பாதிக்கப்பட்ட ஒரு கூட்டம், இன்னொரு கூட்டம் விசுவாசம் கொஞ்சம் கொஞ்சமாய் அவங்களை விட்டு விலகிற ஒரு கூட்டம். இது வரைக்கும் நம்ம ஒன்றும் நடக்கலை, இதுக்கு மேலேயா நடக்க போகுதுன்னு அப்படின்னு ஒரு தீர்மானத்துக்கு வந்த கூட்டம். அல்லையா. இன்னொரு கூட்டம் புரிந்துதல் இல்லாமல் தவறான யோசனையும் தவறான புரிந்து கொள்கிற ஜனங்கள் நடுவிலே வாழ்கிற ஒரு கூட்டம். எல்லாமே விசுவாசி தான். அல்லையா. இப்படியாப்பட்ட ஒரு கூட்டம். அது மட்டுமல்ல, உபத்திரத்தை தாங்கிக் கொண்டு வாழ்கிற இன்னொரு பகுதியாக இருக்கிற ஒரு கூட்டம். 4 பிரிவினாக இருக்கிற விசுவாசிங்களுக்கு, அல்லேலூயா, இந்த பேதுருவானவர் இந்த கடிதத்தை எழுதும் போது அவர்களை உற்சாகப்படுத்துவதற்கு எழுதல, அவர்களுக்கு ஒரு உண்மை, அதாவது மையப்பகுதியாக இருக்கிற ஒரு தூய்மையான உண்மையை அவர்களுக்கு வெளிப்படுத்த எழுதுகிறார். இந்த ஜனங்கள் என்ன நினச்சிருக்கிறாங்க, எல்லாம் செஞ்சாலும் எப்படி செஞ்சாலும் நம்ம வாழ்க்கை இப்படி தான், இது மாறப்போவதில்லை அப்படின்னு அவங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆனால் பேதுருவானவருக்கு நன்றாக தெரியும், இந்த சிலுவை ஒரு மனுஷனை மாற்ற முடியும். இந்த சிலுவை மூலமாய் ஒரு தேசம் மாறும். இந்த சிலுவை மூலமாக உன் ஆவிக்குரிய வாழ்க்கை மாறும். இந்த சிலுவை மூலமாக நீ படுகிற வேதனையிலிருந்து விடுதலையாக்க முடியும். இந்த சிலுவை மூலமாக உன் வியாதிகள் சுகமாக முடியும். இந்த சத்தியத்தை நன்றாய் அறிந்திருக்கிற பேதுருவானவர் இந்த கடிதத்தை அவர்களுக்கு சொல்லி, உண்மைகளை சொல்லி அனுப்புகிறார். ஹல்லேலூயா. முதலாவது அங்கே அந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, அவர் நம் பாவத்தை சுமந்தார். He himself bore our sin. அவரே என் பாவத்தை சுமந்தார். அவரே அப்படின்னு சொல்லப்படுகிறதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ஒரு தனிப்பட்ட உறவு, ஒரு தனிப்பட்ட ஒரு நேசம். ஹல்லேலூயா. யாரும் செய்ய முடியாத, யாரும் கொடுக்க முடியாத
ஒரு காரியத்தை ஆண்டவராக இயேசு செய்யறதை நாம் காண்கிறோம். இதை அவர் என்ன செய்கிறார்? விவரிக்கிறார். கவனம் செலுத்துங்க பிரியமானவர்களே. அவரே, he himself, that is called something personal relationship with God and God with us. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மேல் வைத்திருக்கிற ஒரு தனித்துவமாக இருக்கிற ஒரு உறவு. அல்லேலூயா. இந்த உறவுக்கு நடுவில் எதுவும் இல்லை, நீயும் கடவுளும் கடவுளும் நீயும். அல்லேலூயா. அப்பனா இந்த தனித்துவமான உறவுக்குள் ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, எனக்கு பதிலாக, அல்லேலூயா, எனக்கு பதிலாக நான் ஆக்கினி தீர்ப்புக்குள் விழுந்து விடாதபடிக்கு, நான் நியாய தீர்ப்புக்கு பலியாகாமல் இருக்காதபடிக்கு, என்னை பாவத்துக்கு பலியாய் செலுத்தாதபடிக்கு சிலுவையை கர்த்தர் எனக்கு முன்பாய் வைத்து மாற்ற அமைக்கிறார். ஹல்லேலூயா. He become a substitute for my life. நம்முடைய வாழ்க்கைக்கு நல்லா கவனம் செலுத்துங்க. நமக்காக யாராவது பலியை ஏற்றுக்குவாங்களா? நீ பண்ண தப்பு நீ தான் அனுபவிக்கணும். நீ செய்த தப்பு நீ தான் பதில் கொடுக்கணும். நீ கடந்து முயற்சி பண்ணி சிந்திச்சபடி இஷ்டப்பட்டு வேணும்னு சொல்கிற பாவத்துக்கு அதோட பிரதிலிப்பு நீ தான் அதுக்கு காரணராக இருக்க முடியும். வேற ஆள் அதை சுமக்க முடியாது. அல்லையா? வேற ஆள் உனக்காக அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. உலகம் சொல்லும், என் பாவத்துக்காக ஒரு மனுஷன் ஏற்றுக்குவான். அவன் ஏற்றுக்குவான். ஆனால் உன்னிடத்திலிருந்து எதிர்பார்ப்பு வேண்டும் அவனுக்கு, அவன் ஏற்றுக்குவான். அல்லேலூயா. நிச்சயமாக அவன் பாவத்தை ஏற்றுக்குவான். நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உலகத்தில் இருக்கிற மனுஷன் ஒருத்தருடைய பாவத்தை ஏற்றுக்கொள்ளணும்னு அவன் முடிவு பண்ணுறான்னா, அவன் என்ன செய்கிறான்? ஏதாவது உன்னிடத்திலிருந்து எதிர்பார்ப்போடு இருந்து தான் அந்த காரியத்தை அவன் செய்கிறான். ஆனால் ஆண்டவர் எந்த எதிர்பார்ப்பும் நம்ம இடத்துல இல்லாமல் நமக்காய் அவர் என்ன செய்கிறாரு? அந்த இடத்தில் தன்னை ஒப்புவிக்கிறார். எனக்கு பதிலாய் என் ஆண்டவர் சிலுவையில் அவர் ஒப்புவிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அவரே என் பாவங்களை அப்படின்னு சொல்லப்படும்போது கிறிஸ்து ஆண்டவர் எனக்காய் சிலுவையில் பலியாகிறது நான் உணர்கிறேன். அல்லேலூயா. வேற யாரும் அந்த இடத்துல வரலை. வேதத்தில் எங்கேயுமே போடலை, எந்த தூதர்களும் உனக்காக பாவ நிவந்த பலியாக தன்னை ஒப்பு கொடுக்கிறார்கள் என்று சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த ஆட்டுக்குட்டியும் உனக்காக எடுத்துக்கொண்டு போய் அங்கே வெட்டி பலி செலுத்துறது இல்லை. ஏன்னா ஆண்டவர் இயேசு என்ன சொல்கிறாரு? நீங்கள் இனி யாரும் பலி செலுத்தக்கூடாது. காரணம், இவ்வுலகத்தின் பரியந்தமாக இருக்கிற கடைசி பலியாய் நான் உங்களுக்கு செய்து முடித்துட்டேன். அப்பனா இதை செயல்படுத்தும் போது ஆண்டவராக இயேசு அந்த சிலுவையில் என் வாழ்க்கை மாற்றம் அடைய வேண்டும் என்று ஒரு சின்னத்தை எனக்கு வெளிப்படுத்துகிறார். நீங்கள் சிலுவையை பார்க்கும் போதெல்லாம் ஒன்று சிந்திக்க வேண்டும் பிரியமானவர்களே. அல்லேலூயா. இந்த சிலுவை என்னை மாற்றும். இந்த சிலுவை என்னை சுகப்படுத்தும். இந்த சிலுவை என்னை பலப்படுத்தும். இந்த சிலுவை தான் என்னுடைய திறக்கோள் சாவி. இந்த சிலுவை தான் என் கேள்விக்கு, என் குழப்பத்துக்கு எல்லாமே பதில். இந்த சிலுவை தான் எல்லாமே எனக்கு காரணம். எல்லாவற்றையும் என் ஆண்டவராக இயேசு அந்த சிலுவையில் எனக்காக செய்து முடித்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த சத்தியத்தை இந்த ஜனங்களுக்கு பேதுருவானவர் வெளிப்படுத்துகிறார். பீட்டர் இஸ் ஸ்பீக்கிங் the core truth to the people so that they can understand. Hallelujah. They are in the midst of suffering. Hallelujah. Day by day they suffer a lot of things until some people cannot stand the pain. They try to run away. That kind of situation they are going on. Hallelujah. Things are running out. எல்லாமே கைவிட்டு மீறி போய் கொண்டிருக்குது. அவங்களுடைய இதில், அதாவது அவங்களுடைய கட்டுமானத்துக்குள்ளே இல்லாத ஒரு வாழ்வுக்குள்ளே அவங்க இருக்கிறாங்க. அப்படியாப்பட்ட ஜனங்களுக்கு பேதுரு சொல்கிறார், இந்த சிலுவையை பார்.
இந்த சிலுவையில் அவர் நமக்காய். அப்படின்னா ஆண்டவர் ஒரு நெருங்கிய உறவை உன்னோட வைத்து வெளிப்படுத்துகிற காரியத்தை நீ அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இன்னொரு மனிதனுக்கு கொடுமைகளை ஏற்றுக்கொண்டு சரீரத்தில், அவமானத்தை ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையில், வழிகளை பொறுத்து கொண்டு வாழ்க்கையில் சகிக்கிற மனுஷன் யார்? இயேசு மட்டும்தான். அதை என்னைக்குமே உன் சிந்தனையில் வைத்துக்கொள். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் சொல்லுவோம், நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன், நான் எவ்வளோ பாடுபடுறேன், நான் எவ்வளோ வேதனைப்படுறேன், இந்த புண்ணு எனக்கு எப்படி வலிக்குது. இதையெல்லாம் தேவன் சிலுவையில் சுமந்து தீர்த்து உனக்கு சுகம் கொடுக்க அவர் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சிலுவை என்று சொல்லும் போது அநேகர் இந்த சிலுவையை ஏதோ ஒரு இது அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லைங்க, சிலுவை எல்லாவற்றையும் மாற்றுவதற்கு ஒரு அடையாளமாய் ஆண்டவர் உனக்கும் எனக்கும் வைத்திருக்கிறார். சிலுவை என்பது தோல்வி அல்ல, சிலுவை என்பது ஜெயம் கொடுக்கிற காரியம். சிலுவை புறக்கணிக்கப்பட்ட ஒரு காரியம் அல்ல. சிலுவை என்பது பரலோக ராஜ்யத்துக்குள் உன்னை கொண்டு போய் சேர்க்கிற வழியாயிருக்கிறது. அல்லேலூயா. சிலுவை என்பது இயேசு கிறிஸ்துவோடைய அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு இடமாயிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நன்மை செய்கிறவர் அல்லையா. ஆண்டவர் தனித்துவமாக இருந்து இந்த உறவை எனக்காக, அல்லேலூயா, எனக்காக, யாருக்காகவும் இல்லை, சொல்லுங்க, எனக்காக என் பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். என் மேல் வருகிற ஆக்கினை தீர்ப்பை வரக்கூடாதபடிக்கு எனக்காக அவர் சிலுவையில் அதை ஏற்றுக்கொண்டார். நீ நல்லா இருக்கணும், நீ வளர்ச்சி அடையணும், நீ மேன்மையாக இருக்கணும், நீ அழகுள்ளவனாக இருக்கணும், எல்லாவற்றையும் நீ சிறந்தவனாக இருக்க வேண்டும் என்று சிலுவையில் அவர் எல்லா பலியும் ஏற்றுக்கொண்ட தேவனாக இருக்கிறார். ஆகையால் இந்த சிலுவை எல்லாவற்றையும் மாற்ற வல்லமை உண்டு. ஹல்லேலூயா. சிலுவை எல்லாமே மரமாய் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. Everybody see the cross as a tree. Yes, it is made from the tree. But people forget what does the thing that God has done on the tree on the right time for you and for me. சரியான நேரத்தில் அந்த மரத்தில் என் ஆண்டவராக இயேசு உனக்கும் எனக்கும் என்ன செய்தார் என்று நாம் மறந்து போய் விடுகிறோம். ஹல்லேலூயா. அதெல்லாம் சொல்கிறேன், இந்த உலகம் என்ன செய்யுமா, நீ செய்கிற நன்மையை நினைவு வச்சிருக்க. ஆனால் ஆண்டவர் நினைவு வச்சிருப்பார். அதே மாதிரி தான் ஜனங்க கஷ்டப்படுற நேரத்தில் ஆண்டவர் எதற்காக செய்தார் என்ற காரியத்தை மறந்ததுனால தான் ஒரு சிலர் பேர் ஆண்டவருக்கு கண்ணு தெரியல, ஆண்டவருக்கு என்னை பற்றி தெரியல, ஆண்டவர் பாரு நான் இவ்வளோ வேதனைப்படுறேன்னு, எனக்கு இன்னைக்காவது ஒரு நாள் நான் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கவே மாட்டுறாரு, எவ்வளோ நாளைக்கு நான் கேட்குறேன் இந்த காரியத்தை எனக்கு ஆண்டவர் கொடுக்கல அப்படின்னு சொன்னால் பெஸ்டானதை ரெடி பண்ணுறான்னு அர்த்தம். காத்திருந்து பொறுத்திருந்து தேவனுடைய மகிமையை பெற்றுக்கொள்கிறவன் பூமியில் ஆசீர்வாதத்தோட கர்த்தருடைய நடத்த வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்ப காரியத்தை கிடைக்கலன்னு சொல்லி புலம்புறதை காட்டிலும், அல்லேலூயா, உனக்கு ஒரு கிரீடத்தை ஆயத்தப்படுத்துகிறார் ஐயா. கிரீடம் சும்மா நகை கடையில் போய்ட்டு அளவு கொடுத்து செய்கிற கிரீடத்தை ஆண்டவனுக்கு ஆயத்தப்படுத்தலை. ராஜாவாக, அல்லேலூயா, ஆசாரியர்களாக, அல்லேலூயா, ராஜரீகம் பண்ணுகிற கூட்டமாக கர்த்தர் உனக்கு ஒரு கிரீடத்தை ஆயத்தப்படுத்துகிறார். அதை கொண்டு வந்து உன் தலையில் வைக்கிறதுக்கு, அழகுபடுத்துறதுக்கு அவருக்கு தெரியுயா. அல்லேலூயா. நீ இப்போ தான் ஹேர் கிளிப்பும், காதில் போடுற தோடும், கழுத்தில் போகிற சங்கிலிக்கும் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கிற. அல்லேலூயா. அவர் உனக்கு கிரீடத்தை கொடுக்க ஆசைப்படுகிறார். என் பிள்ளைகளுக்கு நான் ஒரு கிரீடத்தை வைத்திருக்கிறேன், பொறுமையோடு காத்திரு, நான் அவனை அழகுபடுத்த போகிறேன், அவனை நான் மேன்மைப்படுத்த போகிறேன். இன்னும் கொஞ்ச நாள், கொஞ்சம் திரும்பிப்பார்,
சிலுவையை திரும்பிப்பார். அந்த சிலுவையிலிருந்து வருகிற இரத்தத்தை நினைவு கூறு. அந்த சிலுவையில் உனக்கு நான் செய்த காரியத்தை மறந்துடாத. யாரும் யாரு இடத்திலும் இல்லாத உறவை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன். எனக்கு நீ வேணும், எனக்கு நீ முக்கியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இதை எல்லாவற்றையும் சிலுவையிலே எனக்காய் செய்தார். He himself bore our sin. அவரே என் பாவங்களை சுமந்தவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, சுமந்தவர், எஸ், சுமை, சுமப்பது அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஏதாவது ஒரு பாரமான காரியத்தை உங்கள் முதுகு மேலே வைத்தோ இல்லை உங்கள் தலை மேலே வைத்தோ இல்லை நீங்கள் தூக்கி கொண்டு போகிறது தான் ஒரு சுமை. ஹல்லேலூயா. சிலுவையில் ஆண்டவர் அதை செய்தார். அந்த சிலுவின் பாரத்தை அவர் எடுத்துக்கொண்டு வீதியிலே அவர் நடந்து மலையில் போய் சேர்கிற வரைக்கும், ஹல்லேலூயா, இறக்கமான பாதை அல்ல, நல்லா ஞாபகத்தை வச்சுக்கிங்க. தூக்கிக்கிட்டு இறங்கி நடந்து போல தூக்கி கொண்டு ஏறி மேலே சென்றார். ஹல்லேலூயா. அந்த பாரமான சிலுவையை அவர் சுமந்தார். பிரியமானவர்களே, அப்பனா சுமப்பது என்பது சொல்லப்படும் போது ஒரு பாரத்தை சுமந்து கொண்டு நடப்பது. என் ஆண்டவராக இயேசு அந்த பாரத்தை சுமந்தார். இது எல்லாரும் அங்கே இருக்கிறவர்கள் கண்டார்கள். வீடியோ பார்க்குறோம், அதை பார்க்குறோம். ஆண்டவர் பாரத்தை சுமந்து நடந்தார். வேதத்தை வாசிக்கிறோம். சிலுவையை சுமந்து ஆண்டவர் நடந்தார். எஸ், கண்ணுக்கு தெரியாத ஒரு சுமையை கர்த்தர் உனக்காகவும் எனக்காகவும் சுமந்தார். அதனால தான் சொல்கிறேன், அந்த சிலுவை நம்மை மாற்றும். ஹல்லேலூயா. கண்ணுக்கு தெரியாத சுமை, ஹல்லேலூயா, எனக்காய் சிலுவையில் ஆண்டவர் சுமந்தார். முதலாவது என் குற்ற உணர்வாக காரியங்களை, ஹல்லேலூயா, குற்றமற்றப்பட்ட காரியங்களை, சின்ஃபுல் ஆக்ட், என் ஆண்டவராய் இயேசு அந்த பாரமான சிலுவையில் இந்த பாரத்தையும் சேர்ந்து சுமந்தார். உன் பார்வைக்கும் என் பார்வைக்கும் ஐயோ அந்த மரத்தோட சுமையை அவர் தூக்கி சென்றாரே அப்படின்னு நீ நினைக்கிற, அந்த மரத்தோட சுமையோட சுமையாக ஆவிக்குரிய சுமைகளை கர்த்தர் சுமந்து போகிறார். நீ ஆக்கினி தீர்ப்புக்கு போகாதபடி, நீ குற்றமற்றவனாக சொல்லி விடாதபடிக்கு இந்த உலகம் ஓன் பாவத்தை, ஏன் பாவத்தை, நம்மளோட எல்லாருடைய குற்றத்தையும் சுமையை அந்த சிலுவையில் அவர் சுமந்து கொண்டார். கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம். இரண்டாவது, என் அவமானங்கள், நம்முடைய அவமானங்களை, அல்லேலூயா, அவர் அவமானம் பட்டார். அந்த அவமானத்தோடைய பாரம் அந்த சிலுவையில் இருந்தது. அல்லேலூயா. அந்த அவமானம் யாராவது உங்களை ஏதாவது சொல்லிட்டா உங்களுக்கு வெடுக்கிற ஒரு கோபம் வந்துடுது. யாராவது உங்களை அவமானப்படுத்தினா உங்களுக்கு கோபம் வந்துடுது. இப்போ இருக்க ட்ரெண்டு, யாராவது உங்களை கூப்பிட்டு கண்டிச்சுட்டா உங்களுக்கு உடனே அவமானம். ஓ, பாஸ்டர் என்னை கண்டிச்சிட்டாரு, எனக்கு ஒரே அவமானம், இனிமே நான் போக மாட்டேன். யாருக்குப்பா நஷ்டம்? பாஸ்டருக்கா? ஆமாம், இன்னைக்கு உலகம் அப்படி தான் பார்க்குது. பாஸ்டருக்கு தான் நஷ்டம். ஏன் சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் பரலோக ராஜ்யத்தில் நீ உள்ள வரலன்னா பரலோகத்துக்கு நஷ்டம் இல்லை, உனக்கு தான் நஷ்டம். ஏன்னா வாசலை திறந்து ஆண்டவர் எல்லாரும் வர வேணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். நீ வரலேன்னு சொல்லி தீர்மானம் எடுத்தனா நஷ்டம் உனக்கு. அல்லேலூயா. யாரும் அழிந்து போயிடக்கூடாது என்று ஆண்டவர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, அல்லேலூயா. இந்த நாட்களில் எவ்வளோ அவமானங்களை நாம் சந்தித்து வருகிறோம். உங்கள் சொந்த என்ன சொல்லுவாங்க, வாழ்க்கையில் நடக்கிற அவமானத்தை பற்றி நான் பேசலைங்க. ஆண்டவருக்காக நீ என்ன மாதிரி அவமானத்தை நீ சகித்து கொண்டிருக்கிற, அந்த அவமானத்தை எல்லாத்தையும் சிலுவையிலே உனக்காக கர்த்தர் சுமந்திருக்கிறார். நீ படப்போகிற அவமானத்தையும், நீ பட்டு கொண்டிருக்கிற அவமானத்தையும், இனி வர நாட்கள் இருக்கிற அவமானத்தையும், அல்லேலூயா, ஆண்டவர் அந்த சிலுவையை உனக்காக சுமந்தார். தட்ஸ் spiritual things that you cannot see. Hallelujah.
People don't see that. People thought the tree is very heavy. Hallelujah. There's a spiritual things more heavier than the tree. There's a Christ today bore for you and for me. Hallelujah. ஆவிக்குரிய பாரம் இன்னும் அதிகமாக இருக்குது அந்த மரத்தோட. அதை ஆண்டவர் உனக்காகவும் எனக்காகவும் சுமந்ததை நாம் அறிய வேண்டும். அதனால தான் நான் முதல் சொன்னேன், இந்த சிலுவை நம்மை மாற்ற முடியும். If you think about this, you never go back to the sinful life. Even though you wished, your heart and your mind will say, remember the cross. The cross has changed your life. You are there to be a witness for the cross. Hallelujah. அடுத்தது அந்த சிலுவையில் ஆண்டவர் எனக்காக என்ன திரும்ப வேற சுமந்தார் ஆவிக்குரிய காரியத்தில்? என்னுடைய மீறுதலையா, என்னுடைய அக்கிரமங்கள், என்னுடைய மீறுதலை ஆண்டவர் சிலுவையில் சுமந்தார். ஹல்லேலூயா. கண்ணுக்கு தெரியாது, உலகம் சொல்லும் அவர் பாருங்க எவ்வளோ நல்லவராக இருக்கிறார், எவ்வளோ அமைதியாக இருக்கிறார், எவ்வளோ ஒரு தெய்வீகமான முகம் அப்படின்னு உலகம் சொல்லும். பழகிப்பார், அப்போ தான் தெரியும். ஹல்லேலூயா. 1ஆம் நம்பரு. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் தலையை போற்றி கொண்டு பரிசுத்தவான்களே மிஞ்சி வாழ்கிற வாழ்க்கையை வெளிப்படுத்தணும்னு தான் நினைக்கிறீங்க தவிர, பரிசுத்தத்துக்குள் வாழ்வதற்கு தன்னை அர்ப்பணிப்பது மிக குறைவாக இருக்கிறது. காரணம், பரிசுத்தராய் வெளிப்படுத்துவது ஈஸி, ஏன்னா நடிக்கணும். ஆனால் பரிசுத்தமாய் வாழ்கிறேன்னு சொன்னால், என் வாழ்க்கையில் எதெல்லாம் பரிசுத்தம் இல்லாமல் இருக்கிறதோ, எவைகளெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் இருக்கிறதோ, எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கப்படுதோ, எதெல்லாம் நான் பின்படுத்த வேணும் என்று சொல்லப்பட்டிருக்குதோ, அத்தனுக்கும் நான் கீழ்ப்படிய வேண்டும். ஹல்லேலூயா. அதனால் நிறைய பேர் இன்றைக்கி நடிக்கிறத சூஸ் பண்ணிட்டாங்க. எவ்வளோ நாளைக்கு நீ பரிசுத்தனாக இருக்கிறேன்னு சொல்லி நடிப்ப? நீ ஆராதிக்கிற தேவனை நீ ஏமாற்ற முடியும்னு நினைக்கிறியா? அவர் எல்லா காரியத்தையும் பார்த்து கொண்டு இருக்கிறார். என் சிலுவை உன் வாழ்க்கையை மாற்றும். உன் அக்கிரமங்களை மன்னிக்க, உன்னுடைய மீறுதலை மன்னிக்க, எல்லாத்தையும் அதை சிலுவையில் நான் உனக்காக சுமந்துட்டேன்ப்பா. நீ ஏன் திருப்பி அதே செய்கிற? நீ ஏன் மறுபடியும் மறுதளிக்கிற? நீ ஏன் மறுபடியும் 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 நீ ஒரு காரியத்தை வேணான்னு சொல்ல செஞ்சுக்கிட்டே இருக்கிற? ஏன் உன் மீறுதல் அப்படியே இருக்குது? ஏன் அவ்வளோ ஸ்டபனா இருக்கிற? அல்லேலூயா. அவ்வளோ பிடிவாதம். ஏன் இவ்வளோ பிடிவாதம் உன்னோட வாழ்க்கையில்? இவ்வளோ பிடிவாதம் இருந்து நீ எங்கே போகிற? என்ன செய்ய முடியும் உன் வாழ்க்கையில்? உன் பிடிவாதத்தினால உனக்கு நஷ்டம் தான் அடையும் தவிர லாபமே வராது. அல்லேலூயா. நஷ்டம் வந்துட்டா ஆண்டவரை குறை சொல்ற. நஷ்டம் வருவது காரணம் யாரு? அதை கொஞ்சம் சிந்திச்சுப்பார். இந்த சிலுவையில ஆண்டவர் என்னுடைய அக்கிரமங்களையும் என்னோட மீறுதலையும் சுமந்து தீர்த்திட்டாரியா? அவர் சுமந்து தீர்த்திட்டார் அப்படி சொன்னா, நான் இனி அதற்கு அடிமைகள் அல்ல, நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். I have been delivered. Hallelujah. I am not a slave for the rebellious things anymore. And I will never ever rebel for God things. I will always obey. Even though that is the death point of my life. மரணம் இருக்கிற ஒரு தருவாய் இருக்கிற சூழ்நிலை வந்தாலும் நான் கர்த்தருக்கு கீழ்ப்படிவேன். ஹல்லேலூயா. என் மீறுதலை அந்த சிலுவையிலே அவர் சுமந்து தீர்த்தார். 4ஆவதாக, எனக்கு வருகிற நியாய தீர்ப்பிலிருந்து கர்த்தர் என்னை விடுதலை செய்வதற்கு அந்த காரியம் முழுவதுமாய் சிலுவையிலே அவர் சுமந்து தீர்த்தார். The punishment that I am going to see. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் செய்த பாவத்தை நான் தான் அனுபவிக்கணும். நான் பண்ண அநியாயத்துக்கு நான் தான் அனுபவிக்கணும். ஹல்லேலூயா. என் சுபாவத்தின் பாவத்திலே நான் தானே அனுபவிக்கணும், நான் தானே சொல்லணும், நான் தானே அதை ஏற்றுக்கொள்ளணும்.
ஆமென். ஆனால் இங்கே எனக்கு பதிலாய் என் பாவங்களுக்காக, என் அக்கிரமங்களுக்காக, என் மீறுதலுக்காக, நான் செய்ய போகிற பாவத்துக்காக, நான் யோசித்து வச்சுக்கிற பாவத்துக்காக, சகலத்துக்காகவும் சிலுவையில் ஆண்டவர் அதை ஏற்றுக்கொண்டு என்னை மன்னித்தார். ஹல்லேலூயா. Salvation is not earned. ஹல்லேலூயா. ரட்சிப்பு சம்பாதிக்கிற காரியம் இல்லை. ஏன் அதை நான் சொல்கிறேன்னா, நீங்கள் நிறைய பேர் என்ன தெரியுமா பார்க்குறாங்க, புண்ணியம் செய்தா கடவுளோடைய பார்வையில் நான் இரக்கம் பெறுவேன், நான் வாசல் எனக்கு திறந்து கொடுத்து என்னை வரவேற்பார் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால் பூமியில், உலகத்தில் ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, பாவத்தையும் செஞ்சுக்கிறாங்க, பிராயச்சித்தம் தேடி புண்ணியத்தையும் சேர்ந்து செய்கிறாங்க. ஸோ இதை செய்கிறதுனால நான் கடவுளால் என்ன செய்ய மன்னிக்கப்படுகிறேன்னு நினைக்கிறாங்க. இல்லவே இல்லை. அல்லேலூயா. மனம் திரும்புதல் இல்லைன்னா பாவ மன்னிப்பு இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு ஆண்டவர் உன் வாழ்க்கையில் இல்லைன்னா உன் வாழ்க்கையில் பரிபூர்ண பாவ மன்னிப்பு இல்லவே இல்லை. காரணம், அந்த சிலுவையில் எல்லாத்தையும் எனக்காக சுமந்து என்னை மன்னித்து ரட்சிப்பு என்று பெயரில் எனக்கு ஒரு புது வாழ்வை இலவசமாய் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. Salvation is not earned. It is been received and be given. அதை நான் ஏற்றுக்கொண்டு பெற்றுக்கொள்ளுகிறவனாக காணப்படுகிறேன். அதான் ரட்சிப்பு. ஆண்டவர் ரட்சிப்பு இலவசமாக கொடுக்கிறார் தான். அவரோடு விலையேர்ந்து பெற்ற இரத்தத்தினால சிந்தி அந்த காரியத்தை உனக்கு ஆண்டவர் எனக்கும் செய்திருக்கிறார். ஆனால் ஓர் சிலர் அந்த ரட்சிப்பை ஏற்றுக்கொள்ளுகிறது கூட இல்லையே. அல்லேலூயா. அதான் சொல்கிறேன், ரட்சிப்பு என்பது சம்பாதித்து எடுக்கிற காரியம் அல்ல, அது உனக்கும் எனக்கும் இலவசமாக கொடுக்கப்பட்ட காரியம். அதை முழுமையாய் ஏற்றுக்கொள்ளுகிற காரியங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகையினால் இந்த பகுதியில் இருக்கிற ஒரு மைய பகுதியாக இருக்கிற ஒரு சத்தியத்தை பேதுரு ஆனவர் இந்த ஜனங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். அந்த சிலுவை எனக்கு பதிலாக என் வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறது. ஹல்லேலூயா. The cross was a substitution for us that changes our life. ஆமென். சாதாரணதில்லை. சும்மா எல்லாம் கிராஸை வச்சுருக்கிறாங்க, சும்மா எல்லாம் கிராஸை போட்டுக்கிறாங்க. சில பேர் பார்க்குறேன் 3 கிலோ கிராஸை தொங்க போட்டுக்கிட்டு. கிராஸை உன் கழுத்தில் தொங்க போகிறதுனால நீ பரிசுத்தவான் இல்லைப்பா. அல்லேலூயா. சில பேர் சொல்லுவோம், நான் கிராஸை சுமந்து கொண்டு இருக்கிறேன். என்னத்தை நீ சுமக்கிற? உனக்காக ஆண்டவர் சிலுவையில் எல்லாத்தையும் சுமந்துட்டார். நீ புதுசாக எதுவும் சுமக்க தேவையில்லை. நீ புதுசாக சுமக்கிறது என்ன தெரியுமா? கிறிஸ்து ஆண்டவருக்கு சாட்சியாக நிற்பது. அதை சுமந்து நடக்கிறவனா இரு. அல்லேலூயா. நீ புதுசாக ஒரு தியாலஜியை கொண்டு வந்து, ஒரு புதுசாக ஒரு ஆராய்ச்சியை கொண்டு வந்து திணிக்க தேவையில்லைப்பா. எல்லாம் கர்த்தர் ஆர்டராக கரெக்டாக வச்சுட்டாரு. அதை ஃபாலோ பண்ணு. அது ஜனங்களுக்கு விவரம் கொடு, ஜனங்களுக்கு சொல்லு. பேதுரு ஆனவன் அல்லேலூயா இந்த ஜனங்களுக்கு உற்சாகம் பண்ணியிருக்கலாம், அறிகுறி கொடுத்துருக்கலாம். இப்படி பண்ணாதீங்க, இப்படி பண்ணாதீங்க, பரவாயில்ல இருங்க, இதெல்லாம் சொல்லியிருக்கலாம். ஆனால் அதை பற்றி அவன் சொல்லவே இல்லை. சத்தியத்தை அவர்களிடத்தில் விவரம் கூறுகிறான். ஏன் தெரியுமா? ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் ஒரு வலியும் வேதனையும் வந்துருச்சுன்னா நீ அவனுக்கு போய் என்ன சொன்னாலும் அவன் மண்டைக்கு ஏறாது, அவன் காதுக்கும் ஏறாது. அவனுக்கு அவனுடைய பிரச்சனை தான் முத. When you go and give an advice for a man or woman in their struggle time, in their hardship time, they will never ever hear your advice because they had their own problem in front. அந்த பிரச்சனை தான் அவனுக்கு பெருசாக இருக்கும். நீ சொல்கிறத சவுடங்க அதில் சங்கு ஊதுற மாதிரி இருக்கும் அவனுக்கு. ஆமாவா, அப்படியா, நான் பார்த்துக்கிறேன், நான் நிறைய பேர் பார்ப்பேன், ஓகே நான் பார்த்துக்கிறேன், பார்த்துக்கோ.
நீ பார்க்கும் போது நீ எங்கே இருப்பேன்னு எனக்கு தெரியும். அவர் உன்னை பார்க்கும் போது நீ எங்கே இருப்பேன்னு எனக்கு தெரியும். தீர்மானம் உன்னோட கையில் இருக்கு. நான் பார்த்துக்கிறேன், நீ பார்த்துக்கோ. அல்லையா? இந்த மாதிரி நிலை தான் வரும். அதனால தான் பேதுருவானவர் என்ன செய்யலை, என்கரேஜும் பண்ணல, அட்வைஸும் கொடுக்கல. லெட்டரில் என்ன சொன்னார், உனக்கு நான் ஒரு உண்மையை சொல்கிறேன், இப்போ தீர்மானத்தை நீ எடு. இந்த சிலுவை உன் வாழ்க்கையை மாற்றும். அல்லையா? உன் பாடுகளுக்கு பிரதிலிப்பாக இருக்கிற ஒரு காரியம் சிலுவை. அந்த பாடு நிறைந்த சிலுவையை திரும்பி பார். நீ படுற பாடபடியா அந்த பாடு அவ்வளோ பெருசா இருக்க உனக்கு? அந்த சிலுவையின் பாடு உன்னோட பாடோடு இன்னும் பெருசுப்பா. அதில் எல்லாத்தையும் ஆண்டவர் உனக்கு செஞ்சிட்டாரு. கொஞ்சம் பொறுக்க முடியாதா? கொஞ்சம் காத்திருக்க முடியாதா? அவரே உனக்காக எல்லாத்தையும் சுமந்து இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம் அந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், அவருடைய தழும்புகளால நாம் சுகமாகிறோம். ஹல்லேலூயா. By his wounds you have been healed. அப்ப அந்த சிலுவை எனக்கு வெளிப்படுத்துகிற காரியம் இரண்டாவது, அந்த சிலுவையிலே தொங்கின அந்த ஆண்டவருடைய சரீரம் முழுவதும் கிழிக்கப்பட்டு தழும்பு என்று சொல்லப்படும் போது, அல்லையா, சும்மா வராது. அல்லையா, எதையாவது எடுத்து அடித்தா ஒரு தழும்பு வரும். அல்லையா, அப்படியாப்பட்ட ஒரு காயம், ஆழமான ஒரு காரியம், சதைகள் தோள்கள் எல்லாம் கிழிந்து தொங்குகிற ஒரு நிலை காரியம் நடந்திருக்குது அந்த சிலுவையில். உனக்கும் எனக்கும் அதை கொஞ்சம் நினைவு கூறு. எனக்கு வலிக்குது, என்னால் தாங்க முடியல, இந்த வலி எனக்கு நரக வலியாக இருக்குது. சில பேர் சொல்லுவாங்க, வலி வந்தோன்னே ஐயோ எதுக்காக நான் வாழ்கிறேன், இந்த வலியை தாங்கலை காட்டில நம்ம செத்து போயிடுறேன் அப்படிலாம் பேசுவாங்க. அப்படியே தான் இருந்திருக்கும் அந்த கூட்டமும். அங்கே கத்தி கொண்டு அப்படி தான் இருந்திருக்கும். பேதுருவானவர் அதை கவனிக்கிறார்ல கரெக்டாக. அவர் சொல்கிறாரு, அந்த தழும்புகளால் உன் காயங்கள் முழுவதும் ஆற்றப்படும் ஐயா. தேவனுடைய வார்த்தை பொய்யானது அல்ல, அது உண்மையானது. ஹல்லேலூயா. இது புதிய ஏற்பாடில் பேதுரு சொல்கிறாரு, இந்த ஜனங்களுக்கு தழும்புகளாலே சுகமாவீர்கள் என்று சொல்லப்படுகிறது. கிறிஸ்து ஆண்டவர் பிறப்பு ஏசாயா புத்தகத்தில் மிக துல்லியமாக தீர்க்கதரிசியின் வாயின் மூலமாக ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. ஏசாயா 9:6. அதே ஏசாயா தீர்க்கதரிசி வாயின் மூலமாக ஆண்டவர் மறுபடியும் இன்னொரு காரியத்தை பேசுகிறார். இந்த ஆண்டவருடைய தழும்புகளால நீங்கள் சுகமாவீர்கள் என்று வாக்குத்தத்தம் எடுத்துக்கொள்ளுங்க. என்னோட ஏசாயா புத்தகம் 53:5. Isaiah chapter 53 verse 5. The Echoes book of Isaiah right now is giving the proof. நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டார். அப்ப ஆண்டவர் சிலுவையில தொங்கிக் கொள்ற அந்த தருணத்துல அதுக்கு முன்பதே அவருடைய உடல்ல காயங்கள் ஏற்பட்டிருக்குது. அந்த காயங்கள் வடிவம் ஆழமாய் போய் கிழிக்கப்பட்டு ஒரு நிலையில இருக்கிற காரணத்தை இங்க ஏசாயா சொல்லுகிறாரு. நம்மளுடைய அக்கிரமத்தினாலும் நம்முடைய மீறுதலினாலும் அவர் காயப்பட்டார். நம்முடைய அக்கிரமத்தை நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நம்மளுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் நொறுக்கப்பட்டார். அந்த சரீரம் கிழிந்து நார் நாரா போன காரணம் எதுனால்னா நம்மளுடைய அக்கிரமங்கள். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும். நம்மிடையே இல்லாத வாழ்க்கை இந்த உலகத்தை நீ வாழ்றேன்னு சொன்னா எனக்கு அந்த சமாதானத்தை கொடுக்க, உனக்கு அந்த சமாதானத்தை கொடுக்க அந்த சிலுவை உன்னை மாற்றுவதற்கு காரியங்களை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. என்ன வந்துச்சா? உண்டு பண்ண ஆக்கினை, தீர்ப்பு, நியாய தீர்ப்பு. உன்மேல் வருகிற எல்லா நியாய தீர்ப்புக்கும், உன்மேல் வருகிற எல்லா கண்டனத்துக்கும் அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம்.
அவருடைய அந்த தழும்புகளாலே நாம் குணமாகப்படுகிறோம். ஹல்லேலூயா. பூமியில் ஆண்டவர் பிறப்பதும் அவர் மூலமாய் ஆண்டவர் பேசினார். ஹல்லேலூயா. சிலுவையிலே அவர் நமக்காய் செய்ததையும் அதே தீர்க்கதரிசி மூலமாய் ஆண்டவர் நம்மளோட பேசுகிறார். இதை தான் பேதுரு ஜனங்களுக்கு சொல்கிறான், அவருடைய தழும்புகளால் நீங்கள் சுகமாவீங்க. இன்றைக்கி எல்லாரும் என்ன நினைக்கிறேன்னா, ஏன் அவருடைய தழும்புகளாலே நான் சுகமாவேன். ஹல்லேலூயா. By his wounds I will be healed. Yes. வெளி தோற்றத்தை தான் யோசிக்கிறோம். இன்றைக்கி ஜெபம் பண்ணுறவங்க அநேகர் என்ன தெரியுமா ஜெபிப்பாங்க, ஆண்டவரே உம்முடைய தழும்புகளாலே நான் சுகமாவேன். உண்மைதான், ஆண்டவருடைய தழும்புகளால் சுகமாவேன். அதுதான் சத்தியம், அதுதான் உண்மை. ஹல்லேலூயா. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஆண்டவர் சொன்ன காயங்கள் எதுப்பா? Which wound that God is speaking to you today? Hallelujah. If the cross, we are saying that the cross will change your life, what kind of wound will change in your life? எப்படியாப்பட்ட தழும்பு உன் வாழ்க்கையிலேருந்து மாற்றம் அடைய முடியும்? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றாய் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த பகுதியை அவர் சொல்லி முடித்த பிறகு, ஹல்லேலூயா, அவர் ஆணித்தரமாய் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ஹல்லேலூயா. என்னுடைய சுகம் எங்கேருந்து வருமானால் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தில் இருக்க தழும்புகள் மூலமாய் எனக்கு உண்டாகும். இது நிச்சயம். அவரோட சரீரத்தில் தழும்புகள் இருக்குமானால், ஹல்லேலூயா, அந்த தழும்புகளால் எனக்கு சுகம் நிச்சயம். ஹல்லேலூயா. என வசனம் தான் சொல்லுது, என்னுடைய அக்கிரமங்கள் என்னுடைய மீறுதலுக்காக. ஹல்லேலூயா. அங்கே என்ன நடந்திருக்குது? அவருடைய சரீரத்தில் தழும்புகள் உருவாக்கப்பட்டிருக்குது. இங்கே என்ன சொல்லப்படுகிறது? புதிய ஏற்பாடில் அவருடைய தழும்புகளாலே நாம் சுகமாவோம். ஹல்லேலூயா. அப்போ ஆணித்தரமான ஒரு சத்தியமும் உண்மையும் என்னன்னா, சிலுவை என்று சொல்லப்படும் போது இயேசுவின் சரீரத்தில் இருக்கிற தழும்புகளை நான் பார்க்கிறேன். அந்த தழும்பு அங்கே இருக்கிறதை நான் பார்க்குறேன்னு சொன்னால், அந்த தழும்புகளின் மூலமாக எனக்கு சுகம் உண்டாகிறதும் உண்மை. அதான் சத்தியம். ஹல்லேலூயா. இரண்டாவது, சுகம் என்று சொல்லப்படுகிறது. தழும்புகளாலே சுகம் அப்படின்னு சொல்லப்படுது. எந்த மாதிரி சுகம்? வெளி தோற்றத்து சுகமா? ஆமாம், இருக்கலாம். ஹல்லேலூயா, உண்மைதான். ஆனால் இன்னொரு சுகம், இதை யாரும் திரும்பி பார்க்குறாங்களா இல்லையான்னு தெரியல. There's another types of healings that many people never look into that. வெளியே சுகம் நடந்தால் போதும், கீழே விழுந்து கை கால் வாரிட்டாக்க, கை கால் தெரிஞ்சிட்டா அந்த தழும்பு போனால் போதும். இல்லை, அப்படிதான். இன்னொரு பகுதி ஒரு சுகத்தை கர்த்தர் வைத்திருக்க, அதை யாரும் திரும்பி பார்க்க மாட்டோம். ஹல்லேலூயா. உன் ஆவிக்குரிய ஆழமான காரியத்தில் இருக்கிற சுகம், உன் வாழ்க்கையில் உன்னுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி அடைவதற்கு ஏதாவது ஒரு காரியம் தடை செஞ்சு உன்னை வேதனைப்படுத்திருக்க தெரியுமா? சுகம். ஹல்லேலூயா. நீ வளரணும்னு நினைப்ப, ஆனால் அந்த வளர்ச்சி அடைவதற்கு யாராவது ஒருத்தர், அதே ஆளுதான். சத்துருக்கள் வெளியே இல்லை, சத்துருக்கள் நம் வீட்டார் வேதம் சொல்லுது, நம்மாலே நம்மளை சாவடிச்சிருவான். அதுலேருந்து வருகிற வேதனை, அதை யார் சரி பண்ணுவா? யார் சுகம் பண்ணுவா? பக்கத்தில் இருக்கிற மனுஷனுக்கு தெரியாத பாணி எந்த லெவலுக்கு வலிக்குது, உனக்கு எந்த அளவுக்கு வேதனை அடையிற, எந்த அளவுக்கு தனிமைப்பட்டு நிற்கிறேன் எவனுக்கும் தெரியாது. ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். என் தழும்புகளாலே நான் உன்னை சுகமாக்குவேன் சொன்னது ஆண்டவர். உள்ளத்தை பார்க்கிறார். ஆண்டவராக இயேசுவோட காயம் ஆழமானது. அது கிழிக்கப்படும் போது ரத்தம் தார தாரையா ஊற்றுனது, அது உன் கண்கள் கண்டது. ஆனால் அந்த ரத்தம் கிழிந்து ஊற்றப்படும் போது அந்த வேதனையை கண்டு அந்த வேதனையை அனுபவிச்சவர் ஆண்டவர். அல்லேலூயா. அந்த வலியை பொறுத்து கொண்டவர். உன் இருதயத்தில் அப்படியாப்பட்ட ஒரு காயங்கள் கிழிக்கப்பட்டு தார தாரியா அந்த ரத்தம் ஊற்றுத, அதோட வலியை கர்த்தர் நன்றாய் அறிந்திருக்கிறவர். என் பிள்ளை
ஆண்டவர் எப்போது சொல்கிற ஒரு காரியம், என் பிள்ளையை தொடுறதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்கு? என் பிள்ளையை உடைக்கிறதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்கு? எவனுக்குமே நான் அதிகாரம் கொடுத்ததில்லை. நான் மரித்தது அவனுக்காக, நான் உடைக்கப்பட்டது அவனுக்காக. அல்லேலூயா. நான் உயிரோடு எழும்பி வந்தது அவனுக்காக. நானே உயிர் செலுந்த தேவன். அல்லேலூயா. சிலுவையை திரும்பி பார். It's going to change your life. The cross will change your entire life. Hallelujah. Healing from sin's penalty. Yes. தழும்புகளாலே சுகமாவேன். ஹல்லேலூயா. தழும்புகளாலே சுகமாவேன் என்று சொல்லப்படுது. எந்த மாதிரி சுகம்? பாவத்திலிருந்து வருகிற என்னது? ஒரு ஆக்கினி தீர்ப்பு. அவைகளிலிருந்து எனக்கு ஒரு சுகம் உண்டாக்குறார் ஆண்டவர். சாபம், பாவம் செய்யறதுனால சாபம் வருது. அந்த சாபத்தை நீங்குவதற்கு அவர் தழும்புகள் மூலமாய் எனக்கு சுகம் வருது. ஜென்ம சாபம், அல்லேலூயா, தலைமுறை சாபம் இப்படிலாம் இருக்கும். இவைகளை யாவற்றிலிருந்தும் என் தழும்புகளால் நீங்கள் சுகமாவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவது சுகம், ஆண்டவராக தேவனிடத்தை விட்டு நீ தள்ளி போறேன்னு சொன்னா தேவன் அவர் தழும்புகளாலே உன்னை சுகப்படுத்தி திரும்பவும் கொண்டு வருவார். ஏன் அதை சொல்றேன்னா, இன்னைக்கு நிறைய பேர் இயேசுவை பார்த்து சபைக்கோ ஆராதிக்கவோ கூட்டத்துக்கு போல. இன்னைக்கு நிறைய பேர் எதை பார்த்து போறாங்க? இல்ல, சபை பெருசா இருக்கா, கூட்டம் நிறைஞ்சிருக்கா, எனக்கு பிடிச்ச மாதிரி அவங்க பிரசங்கம் பண்றாங்களா, எனக்கு ஏற்ற மாதிரி அங்க இருக்கிறவங்க நடந்துக்கிறாங்களா? அல்லேலூயா. நம்ம கூட்டம் அங்க இருக்குதா? அதுக்கு தான் இப்படியாப்பட்டவர்களுக்காக தழும்புகளால் சுகமாகும் என்று சொல்லுகிற காரியம் நடக்காது. அதை என்னால் உறுதியாக சொல்றேன். ஆண்டவர் சொல்ற காரியம், இவைகளை காட்டிலும் இவர்கள் மூலமாய் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம், வேதனை அடைஞ்சிருக்கலாம். ஆன போதிலும் நான் ஒன்றை பார்க்க வரல, நான் ஆண்டவரை பார்க்க வரேன்னு சொல்லி வந்து உட்கார்றிய உன் காயத்தை கர்த்தர் அவருடைய தழும்புகளால் சுகமாக்க வல்லவராய் இருக்கிறார். That is why I say the cross can change your life. You don't understand the cross. When you see the cross, you remember the love. Good. When you see the cross, you remember the curse. Good. When you see the cross, you remember the healing. Good. But all these things you are seeing from outwards, you never enter to the presence of God. How could you understand the feeling of God? You want God to understand your feeling. You want God to know your pain in your life. You never ever try to understand who is God. What does He done in my life? என் வாழ்க்கையில் அவர் என்ன செய்திருக்காருன்னு ஒரு நாள் கூட நீ சிந்தித்து பார்க்கறது இல்லை. எப்போ சிந்தித்து பார்ப்ப தெரியுமா? குட் ஃப்ரைடே அன்னைக்கு ஓன்னு உட்காரி அழுவ. அந்த ஒரு நாள் அழுந்துட்டு மறுநாள் பழைய குருடைய கதவை திரடி சொல்லி திருப்பி வாழ்க்கையை நடத்துவேன். Hallelujah. The cross reflects Jesus. The cross reflects love. A love of physical, a love of spiritual. Hallelujah. யாருக்காவது இங்கே ஒரு கண் இருக்கா? ஒரு கண் இருந்தால் ஒரு பகுதியை பாரு. உனக்கு ரெண்டு கண் இருந்தால் ரெண்டு பகுதும் பார்க்க கற்றுக்கோ. ஹல்லேலூயா. தேவனை விட்டு பிரிகிற ஜனங்களுக்கு தழும்புகளால் சுகம் உண்டாகும் சொல்கிறார். ஆம், மற்றவங்களுக்காக ஆண்டவரை தேடாதீங்க. உன் வாழ்க்கை செழிப்பு அடைய வேணும்னு சொல்லி ஆண்டவரை தேடுங்க. அவங்க அப்படி பண்ணிட்டாங்க, இனிமேல் நான் சர்ச்சுக்கே போக மாட்டேன்னு சொல்கிறல, அவங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறார், என் தழும்புகளால் நான் உன்னை சுகப்படுத்துவேன். அதுக்கு நீ விசுவாசிக்கணும்.
நீ நம்பணும். அல்லேலூயா. சர்ச்சுக்கு போக மாட்டேன், வீட்லேயும் ப்ரே பண்ணாது. சில பேர் சொல்லுவாங்க, நான் எங்கேயும் போக மாட்டேன், நான் சர்ச்சிலே உட்காந்து நான் ப்ரே பண்ண மாட்டேன், நான் வீட்லேயே உட்காந்து ப்ரே பண்ணேன். நீ வீட்லேயே உட்காந்து ப்ரே பண்ணுவேன், நல்லது. காலைல ப்ரே பண்ணுவேன், ராத்திரி ப்ரே பண்ணுவேன். ஒரு வருஷம் டைம் டேபிள், அப்படி உங்கள் வீட்டில் சிசிடிவி இருந்தால் ஒரு வருஷத்துக்கு நீ எப்படி ப்ரே பண்ணுன்னு ரெக்கார்ட் எடுத்து நீயே பாரு, எங்கெங்கே மாற்றம் அடையுன்னு. அப்படியே சோம்பேறியாக மாறும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே குறையும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல, சபைக்கு வருதை விட்டு விடாதீங்க சொல்றாரு. சபை கூட்டத்தை விட்டு விடாதீர்கள். ஏன்? That's the presence of God will make all of us to unite in one accord in the presence of God. That's the power. Hallelujah. You cannot find the power anywhere. Don't think about that. Of course, when you pray, the presence of God will fill you, but it will never fill the place that you are standing there. It is the church. இயேசு ஆண்டவர் ரத்தத்தினால் மீட்கப்பட்ட சபை ஐயா. அல்லேலூயா. இந்த சபையில் நிற்க நீங்க வந்து நின்று உங்களை ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவருடைய பிரசன்னம் உன்னை நிரப்பும் ஐயா. ஆண்டவர் தான் அவனை சுகப்படுத்துவார். அல்லேலூயா. நான்காவது காரியம், தழும்புகளாலே சுகமாவேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு. அப்படி சொன்னா வெளியே சிரிப்பாங்க, உள்ள உடைஞ்சு போயிருப்பாங்க, நொறுங்கி போயிருப்பாங்க. அல்லேலூயா. எல்லாருக்கும் சுகம். இந்த வசனத்தை கேட்டோன்னே வெளியே சுகம் வேணும், காய்ச்சல் எல்லாம் போயிடணும், கட்டி எல்லாம் போயிடணும், காது கேட்கறது எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிடணும், நடக்க முடியல நடந்து போயிடணும், எல்லாம் வெளியே. இந்த வெளியே பார்த்து பார்த்து தான் இப்போ கூட்டமாக அங்கங்கே ஓடுது. இந்த கூட்டம்னா என்னைக்கு உள்ளுக்கு பார்த்துச்சுன்னா எந்த கூட்டத்துக்கும் அது ஓடாது. இருக்கிற இடத்துல ஜெபம் பண்ணும், காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்ய ஆரம்பிப்பார். அல்லேலூயா. Many people run for miracles. Hallelujah. Don't run to miracles. Run to God who performs miracles. Remember that. Make a good relationship with God. God makes something personal in your life. That is why He bore all things for you. தனிப்பட்ட ஒரு உறவை ஆண்டவர் உனக்கு வச்சு தான் இந்த காரியத்தை செய்தார்னா நீங்கள் எப்போதும் அந்த உறவை தக்க வைத்துக் கொள்வதற்கு உங்களை நீங்கள் எப்போதும் ரெடியாய் ஆயத்தப்படுத்தணும் ஐயா. அல்லேலூயா. தழும்புகளாலே சுகமாவேன். வெளியே சிரிப்பான், உள்ள நொறுங்கி. யாருக்கிட்டையும் சொல்ல முடியாது படுற கஷ்டம் என்ன, படுற வேதனை என்ன. ஒருவேளை சாப்பிட்டியான்னு கேட்கக்கூட யாரும் இல்லாமல் இருக்காங்க சில பேர். வீட்டுக்கு வந்த கேட தண்ணி குடிக்கிறீங்களா? ஆனால் அதை போல உலகம் அவங்களுக்கு என்ன, நல்லா இருக்காங்க, அவங்களுக்கு என்னப்பா. அதில் கடந்து போகிறான் பத்தியா, அவனுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த வலி எப்படி இருக்கும். பெற்ற அம்மா அப்பாவுக்கு கூட புரியாதையா. சுற்றி இருக்கிறவங்களை பார்த்து வேதனை அடைவாங்க, பரிதாபப்படுவாங்க, அவ்வளோதான். அதற்கு மேல் உன்னை படைத்தவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், என் தழும்புகளாலே நான் உன்னை சுகமாக்குவேன். ஹல்லேலூயா. தீர்க்க தரிசனமாக சொல்ற இயேசுவின் நாமத்தில் அவருடைய தழும்புகளாலே இன்றைக்கு நீங்கள் நிச்சயம் சுகமாவீர்கள். ஸ்தோத்திரமாப்பா. ஹல்லேலூயா. ஒரு வேளை நீங்கள் உடைக்கப்பட்டிருக்கலாம், ஒரு வேளை நீங்கள் வந்து நொறுக்கப்பட்டிருக்கலாம், நெருக்கப்பட்டிருக்கலாம், கம்ப்ளோட் பண்ணி உங்களை பழியாடாக மாற்றிருக்கலாம், நீங்கள் தான் கெட்டவேன்னு சொல்லி முடிவு பண்ணி உங்களை அப்படியே உலகத்துக்கு காமிச்சிருக்கலாம், இதெல்லாம் நடந்திருக்கலாம். வெளிச்சத்தின் தேவன் உன் கூட இருக்கிற வரைக்கும் உன் நீதியின் வெளிச்சத்தை கர்த்தர் நிச்சயம் வெளிப்படுத்துவார். ஒருத்தனும் தொட முடியாது. ஹல்லேலூயா. Remember, you are not sailing by alone in your boat. In the boat, God is also sailing with you. நீ கடந்து போகிற
படகில் ஒண்டி போறன்னு மட்டும் நினைக்காத. நீ போற அதே படகுல ஆண்டவர் உன்னோட கூட வருகிறார். சுற்றி காத்து அடிக்குது, புயல் அடிக்குது, கொந்தளிக்குதுன்னு பார்த்து யோசிக்காத. அது அடிக்கட்டும்பா. அல்லேலூயா. அதை அடக்கிறவர் என் கூட ஒருத்தர் இருக்கிறார் ஐயா. அதை அமைதிப்படுத்துகிறவர் ஒருத்தர் என் கூட இருக்கிறார். அவர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், என் தழும்புகளாலே நீங்கள் சுகமாவீர்கள் என்று. ஏன் தெரியுமா? அவர் பொய் சொல்லுகிற ஒரு தேவன் அல்ல, அவர் உண்மையை பேசுகிற தேவன். அவர் சொன்னதை செய்து கொடுக்கிற தேவன் ஐயா. தீர்க்க தரிசனத்துக்கு ஓடுறியா? என்ன நடக்கும்னு சொல்லி கேட்குறியா? வருஷத்துக்கு ஒரு வாட்டி என்ன நடக்கும் இந்த வருஷம் எனக்கு எப்படி சொல்லி கேட்க ஓடுறியா? அதெல்லாம் ஓடுதுன்னு பைபிளை திறந்து பாரு. எத்தனை தீர்க்க தரிசனமான வார்த்தை, சத்தியத்தை கர்த்தர் தன் ஜனங்களிடத்தில் பேசிக்கொண்டு இருக்கிறார். இதை துறக்க நேரம் இல்லை. ஒரு காலகட்டத்தில் வேதாகமம் இல்லை, சரிங்களா? அப்ப தீர்க்கதரிசியை ஆண்டவர் பயன்படுத்தி பேசினார். அல்லேலூயா. அந்த தீர்க்கதரிசி மூலமா பேசும்போது சௌபாக்கியங்களை குறித்து ஆண்டவர் பேசல, எச்சரிக்கை கொடுக்கிற காரியத்தை அதிகமாய் பேசினார். அல்லேலூயா. அந்த எச்சரிக்கை வரும்போதெல்லாம் குடிசையில் இருக்கிறவனும் சரி, கோபுரத்தில் இருக்கிறவனும் சரி, கேட்ட உடனே நடுநடுங்கி பயப்பட ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா. முழங்கால் படிட்டு ஆண்டவரே எங்களை மன்னியும். ஆனா இன்னைக்கு எச்சரிக்கை சத்தம் கொடுத்தா விடுக்குன்னு கோவம் வந்து தூக்கி போட்டு போயிடும். அப்புறம் எப்படி நீ உருப்பிடுவ? அன்னைக்கு உள்ளவங்க உருப்பிட்டாங்க, இன்னைக்கு உள்ளவங்க உருப்பிடாமே போறது. இதுதான் காரணம். எச்சரிக்கை கொடுக்கூடாது. இன்னைக்கு தீர்க்கதரிசனம் எப்படி தெரியுமா வரும்? தேவன் 2 மடங்காய் உன்னை ஆசீர்வதிப்பார். எப்படி? பாதியா சொல்றது, தேவன் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுப்பார். வேதத்தை திருப்பி பாருங்க, ரெட்டிப்பான ஆசீர்வாதம் யோபுக்கு கிடைச்சிச்சு. ஆமாவா இல்லையா? உண்மை. ஆனா அந்த ரெட்டிப்பான ஆசீர்வாதம் வரமனுக்கு யோபுக்கு என்ன நடந்துச்சு அது சொன்னியா? அல்லேலூயா. Please don't run for the properties. Read your Bible. Lot of things. If God want to speak to you, He will speak fully in your life and it will happen. Hallelujah. தழும்புகளாலே சுகமாவீர்கள். ஆமென். அந்த உடைக்கப்பட்டவனுக்கு ஆண்டவர் சொல்றார், தழும்புகளால போதும், எனக்கு தெரியும், யாருக்கும் தெரியாம நீ உட்காந்து அழுவுறன்னு தெரியும், எனக்கு தெரியும், சொன்னாலும் யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க, யாருக்கு தெரிய போகுது? மகிழ்ச்சியா இருந்த என்னோட வீடு, கலகலப்பா இருந்த என் வீடு இன்னைக்கு இருளாய் கிடக்குது. என்னத்த நான் வீட்டுக்கு போய் என்னத்த நான் பண்ண போறேன்? சிங்கப்பூர்ல வேலை செய்வோன்னு சொல்லுவான், என்னத்த என் பட்டணத்துக்கு போய் நான் பேசாமல் இங்கே இருந்துருப்பேன், அங்கே போனாலும் இதே நிலைமை தான், நம்ம இங்கே போவோம் இங்கே இருப்போம் அப்படின்னு அவன் புலம்புவான். வெளிநாட்டில் வேலை செய்வோன்னா சொல்லுவான், ஆமாம் என்னத்தை போய் நம்ம போனால் மட்டும் நம்மளுக்கு என்ன சொந்தமாக இருக்குது, நம்மளே ஒரு அனாதை, பரவாயில்ல வந்துட்டோம், வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு கிடச்சிருக்கோம், இருக்கிறது செய்வோம், முடிஞ்ச வரைக்கும் செய்வோம். அப்புறம் வெளியே சொல்கிறப்ப மற்றவங்களுக்கு கேட்குறப்ப ஐயோ பாவம் தான், அப்படி தான் பார்க்க முடியும். சொல்கிறானே அதை கடந்து போகிறான் பார்த்தீங்களா? ஒவ்வொரு நாளும் அக்கினி மேலே நடந்து போகிற ஒரு நிலை அவனுக்கு. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் விசாரிக்கிற தேவனையா. அல்லேலூயா. தாய் உள்ளம், உண்மையாக சொல்கிறேன், இறங்குற இலகிய மனசு உரிய ஒரு தேவன். அதுக்காக நீ மிஸ்யூஸ் பண்ணிடாத. நீதி உள்ள தேவன் இன்னொரு பகுதி. அல்லேலூயா. இங்கிட்டு இறக்கம், அங்கிட்டு நீதி. இறக்கத்தில் மாற்றுற வரைக்கும் நீ தப்பிச்ச, நீதி பக்கத்து வரப்ப மாட்டின யாரும் உனக்கு ஒன்றும் செய்ய முடியாது. இந்த ரெண்டுக்கும் நடுவில் உடைக்கப்பட்டவங்க இருக்கிறார்களே, அவருக்கு பார்த்து ஆண்டவர் சொல்றாரு,
என் தழும்பு என் சரீரத்தில் எப்படி கிழிச்சி நாராய் போயினதோ அப்படியாய் உள்ள உடைஞ்சிருக்கிற உனக்கு அந்த தழும்பின் மூலமாய் சுகத்தை நான் கொடுக்கிறது நிச்சயம். அன்னைக்கு நீ சொல்லுவ, கர்த்தர் என்னை விடுவித்தார், கர்த்தர் என்னை பலப்படுத்தினார், கர்த்தர் என் தலையை நிமித்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Physical healings can come. Yes. இந்த வசனத்தின் மூலமாக நம்ம சுகத்துக்கு ஜெபம் பண்ணும் போது, ஹல்லேலூயா, இந்த வசனத்தை சொல்லி நம்ம ஜெபிக்கிறோம்ல, தலைமையிலான சுகம் ஆகும். யார் சொன்ன ஆகாது? வார்த்தையில் ஜீவன் உண்டு, இந்த வார்த்தையில் வல்லமை உண்டு. அப்போ உனக்கு சுகம் ஆகும். அது சரிதபூர்வமான சுகம். உணர்வுபூர்வமான சுகமும் உனக்கு வரும். 2 காரியம் அது சொன்னேன், சரிதமும் உணர்வுபூர்வமாக. ஹல்லேலூயா. ஆனால் இந்த 2 சுகத்துக்கும் மேலான ஒரு சுகத்தை கர்த்தர் நம்மளோட பேசுகிறார். இதை தான் முதல்ல நான் சொன்னேன், யாருமே அதை திரும்பி பார்க்குறதே இல்லை. இந்த 2 சுகமும் அவங்களுடைய வாழ்க்கையை மறைச்சிடும். 1 சரிதபூர்வமான சுகம், 2 உணர்வுபூர்வமான சுகம். இதெல்லாம் பார்த்து அப்படியே நின்றுவாங்க. அடுத்தது 3வது ஒன்று இருக்கிறதை யாரும் போய் பார்க்கறதில்ல. ஹல்லேலூயா. ஆண்டவரோட ஒப்புரவாதம் செய்கிற உறவின் சுகம். துண்டிக்கப்பட்ட ஒரு உறவு, ஒதுக்கப்பட்ட ஒரு உறவு, பரதேசியாய் இருந்த ஒரு உறவுக்கு தகப்பனாய் ஆவதுக்கு உறவை நம் என்ன செய்ய வேண்டுமா? சுகத்தை ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஏன்னா அந்த உறவு உடஞ்சிருச்சு, அங்கே உறவே இல்லை, சம்பந்தம் இல்லை. அது இப்போ சுகமானாதான் அந்த உறவை சரிப்படுத்த முடியும். ஹல்லேலூயா. ஒப்பு கொடுக்கிற காரியங்கள் இருக்குது ஐயா. அதனால தான் சொல்கிறேன், the cross can change our life. You are focusing the cross as a tree, but you fail to focus the cross is Jesus, is the Spirit of God. Hallelujah. Hallelujah. Focus on that. If you focus only the tree and Jesus, you will stuck. You have to understand in spiritual eyes what God is going to speak to you, what God has prepared for you. என்ன ஆயத்தப்படுத்தியிருக்கிற ஆண்டவர். சும்மாலாம் ஒரு காரியத்தை ஆயத்தப்படுத்த மாட்டார். உங்கள் வீட்டில் ஒரு விருந்து செய்கிறீங்கன்னா தையா தக்கான்னு எவ்வளோ காரியத்தை ரெடி பண்ணுவீங்க. இவங்க வருவாங்க, இது செய்யணும், அதை செய்யணும், இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், அப்படி எல்லாம் செஞ்சு ஏதாவது ஒரு காரியத்தை விட்டுருவீங்க. ரைட்டா? ஏதாவது ஒரு காரியத்தை விட்டுருவோம். உனக்கு பந்தி ஆயத்தப்படுத்துகிற ராஜாச்சி ராஜா மறந்துடுவாரோ? அவரோட பந்தி எப்படி தெரியுமா இருக்கும்? ஹல்லேலூயா. ஆண்டவரோடு இருக்கிற நெருங்கிய உறவுக்கு இருக்கிற ஒப்புரவாதத்தை தேவனுடைய தழும்பின் மூலமாய் சரி செய்வோம், சுகப்படுத்துவோம் காணப்படும். இங்க இருக்கிற ஜனங்கள் அந்த ஒப்புரவாதத்தை மறந்துட்டாங்க. reconciliations with God. ஹல்லேலூயா. அதை மறந்துட்டாங்க, அதை நினைவு மூட்டுகிறார். நல்லா கவனம் செலுத்துங்க. இயேசு ஆண்டவர் சொல்கிற அந்த வார்த்தை, என் தழும்புகளாலே சுகம் ஆவீர்கள். அந்த சிலுவையிலிருந்து தான் அது நடக்குது. ஹல்லேலூயா. அந்த சிலுவையில் ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்றார். இட்ஸ் ஃபினிஷ். If God say it's finished, then the word God that's telling us today, you will be healed, அப்படின்னா உனக்கு சுகம் கன்ஃபார்ம். அவ்வளோதான், முடிஞ்சு. அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. ஒன்றும் பண்ண முடியாது. இட்ஸ் ஃபினிஷ். யூ ஆர் ஹீல் மீன்ஸ் யூ ஆர் ஹீல். God will never say you will be healed. You are healed. It's finished. சிலுவையில் முடிஞ்சு, எல்லாம் முடிந்து விட்டது. ஹல்லேலூயா. அப்புறம் ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவம் நிறைவேறுகிறது என்று சொல்லி முடிந்து விட்டது என்று ஆண்டவர் அறிக்கை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. It is accomplished.
ஆண்டவர் சிலுவையில் தழும்புகளால் சுகமாவின் சொன்ன காரியங்கள் நடைபடுகிற காரியத்துக்குள் வந்துருச்சு. இப்போ இட்ஸ் ஹேப்பனிங் ரைட் நவ். இட்ஸ் ஹேப்பனிங் ரைட் நவ் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிரசன்னத்தை உணர ஆரம்பிக்கிறேன். இட்ஸ் ஹேப்பனிங் ரைட் நவ் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. அது நடந்து கொண்டு இருக்குது சில பேரோட வாழ்க்கையில். தெரியல, பார்க்கல, உணர முடியல, அது நடந்துக்கிட்டு இருக்கும் வாழ்க்கையில். இப்போ ஹல்லேலூயா. மூன்றாவது, என் தழும்புகளாலே நீங்கள் சுகமாவீர்கள் என்ற காரியத்தை நாம் பார்க்கும்போது, எனக்குரிய பாதுகாப்பை கர்த்தர் செய்து முடிச்சிட்டார். A secureness in my life. It's been confirmed and it is finished. Hallelujah. It's the cross can change our life. Hallelujah. பிரியமானவர்களே, வசனத்தில் மூன்றாவது காரியம் சொல்லுகிறது, நான் நீதியாய் வாழ்வது, and live to righteousness. Hallelujah. We are not saved for something. Yes. ஏதோ ஒரு காரியத்துக்காக ஆண்டவர் உன்னையும் என்னையும் பாதுகாத்து மீட்கப்படலை, ரட்சிப்பு அடையலை. அல்லேலூயா. ஏதோ ஒரு காரியம் இருக்கிறதுனால தான் நீயும் நானும் மீட்கப்படுகிறோம். அல்லேலூயா. இந்த சிலுவை அதை தான் வெளிப்படுத்துகிறது. இட் கோயிங் டு சேஞ்ச் யுவர் லைஃப். உன் வாழ்க்கையை மாற்றுவது அந்த சிலுவை. நீதியாய் நீ இருக்கும் போது, கஷ்டம் வரப்ப வாய்க்கு வந்ததெல்லாம் ஆண்டவரை ஏசுறது. எங்க போச்சு ஒரு நீதி? அல்லேலூயா. தீமை நடக்கும் போது வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறது. ஆண்டவருக்கு ஒரு நீதியாய் வாழ, உண்மையாயிரு, நன்மையோ தீமையோ, அல்லேலூயா, மரணமோ ஜீவனோ, உண்மையாயிரு. அல்லேலூயா. ஒரு வீட்டில் ஒரு இறப்பு நடந்துருச்சுன்னா, அவங்களால அதை மேற்கொள்ள முடியலன்னா திடீர்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஏன் ஆண்டவரை கை விட்டுட்டீங்க? ஏன் ஆண்டவரை கை விட்டுட்டீங்க? ஏன் ஆண்டவரை என்ன இப்படி பண்ணீங்க? நம்ம கேட்குறோம்ல, நம்மளுக்கு பிரச்சனை வந்தால் கேட்குறோம்ல, என்ன ஏன் ஆண்டவரை பண்ணீங்க? நான் என்ன ஆண்டவரை பண்ணேன்? ஏன்? நீ கேட்கும் போதே உன் விசுவாசத்தை நீ இழந்து விட்ட. When you ask something like this to God, you are telling and you are portraying that your faithfulness has been gone from your life. ஏன் கேட்குற? நடந்துச்சா? சோதரம் ஆண்டவரே, நன்றி. உங்களை அறியாமல் என் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது. அதான் உண்மை. உங்களுக்கு தெரியாம இது என் வாழ்க்கையில் வராது. வந்ததுக்கு சோஸ்திரம், போக போதுக்கும் சோஸ்திரம். அல்லேலூயா. ரெண்டுக்கும் நடுவில் நிற்கிறேன். நான் உண்மையாக உங்கள்கிட்ட நிற்கிறேன். அந்த உண்மையை தான் கர்த்தர் கேட்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. Living in right relationship with God. Hallelujah. We are not saved from something, but we are saved for something. எதற்காகவோ ஆண்டவர் உன்னை தெரிந்து கொள்ள, ஏதோ ஒரு காரியத்துக்காக கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டிருக்காரா. இந்த சிலுவை உன்னை மாற்றும். The cross will change your life. Hallelujah. So live a righteousness life means நீதி உள்ள வாழ்க்கை வாழ வேணும்னு சொன்னால், முதலாவது சரியான நீதி உள்ள வாழ்க்கை தேவனோடு இருக்கிறதுக்கு என்னை ஒப்புவிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் காட். இரண்டாவது, கிறிஸ்துவை நான் வெளிப்படுத்துகிறவனாக, அதாவது சாட்சி கொடுக்கிறவனாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. When Christ on the cross, hallelujah,
and the cross is right now reflecting God, right? அதாவது ஒரு பிரதிலிப்பா, அந்த சிலுவை நம்மளுக்கு ஒரு பிரதிலிப்பா இருக்குல்ல. ஆண்டவர் செய்த பாடு, ஆண்டவருக்கு செய்த எல்லாத்தையும் நான் பார்க்குறேன்ல. அதே போல் நீதியாக நான் வாழ்கிறேன்னு சொன்னால், நான் இயேசுவை பிரதிலிக்கிறவனாகவும் இயேசுவுக்காய் சாட்சி உள்ளவனாகவும் இருக்கணும். அடுத்தவங்க செய்கிறது செய்யட்டும், அது அவங்க பிரச்சனை. அல்லையா, நீயும் நானும் ஆண்டவருக்கு என்ன செய்ய போகிறோம், அது அவசியமாக இருக்குது. மூன்றாவது, நான் நீதியாய் வாழ்கிறதுக்கு எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், அது மரணமே எனக்கு நேரிட்ட நிலையாக இருந்தாலும் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். வாக் இன் ஒபீடியன்ஸ். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அநேகர் விழுந்து தோற்று போகிற இடம் அதுதான், நீதியாய் நடப்பது. நடந்துக்கிட்டே இருப்பாங்க, போயிட்டே இருப்பாங்க, திட்டின்னு டம்முனுங்க வந்துடுவாங்க. அவங்களால திரும்பி எந்திரிச்சு நடக்க முடியாது. ஏன்னா சீர்பொருந்துகிற உறவை ஒப்புவிக்கலை. அல்லேலூயா. தன் வாழ்க்கையை சீர்பொருந்துவதற்கு ஆண்டவரிடத்தில் ஒப்புவிக்கிற, அப்படி எப்படி அந்த சிலுவை மாற்றத்தை உன் வாழ்க்கையில் உண்டாக்க முடியும்? அது ஒரு கேள்விக்குறி. அல்லேலூயா. பிரியமானவர்களே, நல்லா கவனத்தில் வச்சுக்கிங்க. எந்த பரிசுத்த ஆவியினால் மரித்த இயேசுவை உயிரோடு எழுப்பினதோ, அல்லேலூயா, எந்த பரிசுத்த ஆவி மரித்து போன இயேசுவை உயிரோடு எழுப்பினதோ, அதே வல்லமையுள்ள பரிசுத்த ஆவி நாம் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நம்மோடு இருக்கிறார். சிலுவை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினால் கிருபை மூலமாய் ஆண்டவர் இதை நம்முடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறார். அவைகள் சிலுவையின் மூலமாய் நமக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். கிருபை உனக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நம் யாவருக்கும் அந்த கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது. Grace has been given to everyone who believe in God so that they can live another beautiful life. அந்த கிருபை ஏற்றுக்கொண்டு நம்பிக்கை உடையவருடைய வாழ்க்கையில், விசுவாசியின் வாழ்க்கையில் ஒரு புதிய துவக்கத்தின் வாழ்வை ஆரம்பிப்பது கொடுக்கப்பட்டிருக்குது. அல்லேலூயா. கிருபை நீ பாவம் செய்வதற்காக கொடுக்கப்படலை. Grace is not given to you to do sinful things again. Hallelujah. Once you are alien, but today you belongs to God. ஒரு நாட்களில் நீங்கள் அந்நியர்களாக இருந்தீர்கள், ஆனால் இன்றைக்கோ ஆண்டவருக்கு சொந்தமானவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆகையினால் உனக்கு கிருபை கொடுத்த காரணம் பாவம் செய்வதற்கல்ல, உனக்கு கிருபை கொடுத்த காரணம் நீ புதிய வாழ்க்கையை வாழ்வதற்கு. சிலுவையை திரும்பி பார். இந்த சிலுவை உன்னை மாற்றும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது, கிருபை உனக்கு கொடுக்கப்பட்டது மற்றவங்க மாதிரி வாழ்வதற்கல்ல. கிருபை உனக்கு கொடுக்கப்பட்டது இயேசுவை நேசிக்கிறது போல, இயேசு விரும்புகிறது போல வாழ்வதற்கு. ஹல்லேலூயா. Grace is the power to live differently. அவங்க செய்கிறாங்க, நான் செய்கிறேன். அவங்க டங்கு டங்குன்னு ஆடுறாங்க, நானும் ஆடுறேன். அவங்க இப்படி பண்ணுறாங்க, நான் இப்படி பண்ணுறேன். உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த நல் ஈவுகள் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவதற்கு. ஸோ அதை நோக்கி பார்ப்போம். அப்பனா நான் அதை நோக்கி பார்க்குறேன் அப்படி சொன்னால், சிலுவை சின்னம் எனக்கு முன்பதாக இருக்கிறது. இந்த சிலுவை என் வாழ்க்கையை மாற்றும். இந்த சிலுவை உங்கள் வாழ்க்கையும் மாற்றும். அது உறுதி. எந்த நிலையாக இருந்தாலும் சிலுவையை திரும்பி பார். இவைகள் உன் வாழ்க்கையை மாற்ற வல்லமை உடைய ஒரு காரியத்தை ஆண்டவர் உனக்கும் எனக்கும் என்பதாய் வைத்திருக்கிறார். உலகம் கண்ணில் அது சாதாரண ஒரு மரம்.
ஆனால் தேவன் செய்த மகா பெரிய காரியம் அதில் அடங்கியிருக்கிறது. என்னை விடுதலையாக்குறதும் அந்த சிலுவையின் மூலமாய், என்னை சுகப்படுத்துகிறதும் அந்த சிலுவையின் மூலமாய், என்னை புதிதாக்குறதும் அந்த சிலுவையின் மூலமாக. ஹல்லேலூயா. சிலுவை இயேசுவை வெளிப்படுத்துகிறது. அவருடைய தூய அன்பை வெளிப்படுத்துகிறது. அவர் எனக்காக செய்த ஏற்ற பலியின் மூலமாய் பாவ மன்னிப்பை வெளிப்படுத்துகிறது. அந்த சிலுவை பரலோக ராஜ்யத்துக்கு நான் வருவதுக்கும் போவதுக்கும் வழிகளை உண்டாக்குகிறது. அந்த சிலுவை இப்பூமியில் நான் வாழ்கிற நாட்கள் வரைக்கும் இயேசுவை பிரதிலிக்கிறவனாக என்னை வெளிப்படுத்துகிறது. ஆகையால் ஆண்டவர் அதனால தான் சொல்கிறார், பரிசுத்த பந்தியை ஆயத்தப்படுத்திட்டு இதை நீங்கள் செய்ய நினைவு கூறுங்கள். ரிமெம்பர் திஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. We remember this, but we forgot the cross. So I just want to make a remember to all of these people right now. The same things Peter did to the people. They remember everything, but when the suffering comes in their life, they start to run as far they can run, but they couldn't. அவர்களுக்கு பிரச்சனை வரும்போது எவ்வளோ தூரம் விட்டு ஓட முடியுமோ அவ்வளோ தூரம் ஓட பார்த்தாங்கன்னா ஓட முடியாது. அல்லேலூயா. பேதுருவை ஆண்டவர் சிலுவையில் அறைவதுக்கு முன்ன ஆண்டவர் பேதுரு பார்த்து என்ன சொன்னார்? 3 முறை நீ என்ன மாறுதளிச்சிருவேன். அதெல்லாம் நடந்துச்சு. ஒரு ஓரமாக நின்று கவனிச்சுக்கிட்டு இருக்கிறான் இயேசுவை என்ன பண்ண போகிறாங்கன்னு. திடீர்னு அங்கே இருக்கிற ஒருத்தன் சொல்கிறான், ஏய் இவனும் அவர் கூட இருந்தவன் தானே அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷம் என்ன சொல்லிட்டான்? எனக்கு அவரை தெரியவே தெரியாது. He does not remember God. இப்போ தெரியுது ஆண்டவர் ஏன் ஒரு காலத்தை நினைவு கூறுன்னு சொல்கிறாருன்னு. Remember me. That means whatever happened, remember God. Remember the cross. He know you will forget the cross. That is why he say, remember the blood and the bread that has prepared for you. Hallelujah. Hallelujah. உன் அக்கிரமங்கள் மீறுதலை சுமந்து தீர்த்த அந்த சிலுவை, அது மாற்றுமல்ல, உன் அக்கிரமங்கள் மீறுதலை, உன்னுடைய பாவ காரியத்தை முழுமையாய் வேரோட பிடுங்கி எறிந்து பரிபூர்ண பாவ மன்னிப்பு உனக்கு கிடைக்க இந்த பரிசுத்த பந்தியை நீ நினைவு கூர்ந்து அதை செய். நான் உன்னை சுகப்படுத்துவது உண்மை, நான் உன்னை பலப்படுத்துவதும் உண்மை. ஒவ்வொரு முறையும் இதை நீங்கள் நினைவு கூர்ந்து செயல்படுத்தும் போது இவ்வுலகத்துக்கு நீங்கள் பிரதிலிப்பாக சொல்லுகிற ஒரு காரியம் தெரியுமா? இயேசு உயிரோடு இருக்கிறார், அவர் திரும்பவும் வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் நம்ம செய்கிறோம். We remember this blood and the bread. Hallelujah. We are telling to the world, Christ Jesus is alive. He is coming. Hallelujah. Hallelujah. ஒரு சிறிய பகுதியில் இருக்கிற ஒரு காரியத்தை தான் பேதுரு தன் ஜனங்களுக்கு சொல்லி உண்மையை சொல்லி கடிதத்தை அனுப்புகிறார். உங்களுக்கும் அந்த உண்மையை சொல்லிட்டேன். அல்லேலூயா. சிலுவையை பார். கட்டையாக பார்த்தனா அது கட்டை தான், பலகையாக பார்த்தனா அது பலகை தான், சின்னமாக பார்த்தனா அது சின்னம்தான். ஏன்னா கண்ணால் நீ பார்க்குற ஒரு காரியம், உள்ளத்திலேருந்து நீ பார்க்குறேன்னு சொன்னால் அவைகளுக்குள் இருக்கிற ஆவிக்குரிய காரியம் உனக்காகவும் எனக்காகவும் ஆண்டவர் செய்து முடித்தார். ஹல்லேலூயா. கண்களை முடிச்சவன் செய்வோம். கிருபையும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் சர்வ வல்லமை உடைய தேவனே, இந்த நாட்களில் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எஸ், இந்த சிலுவை எங்கள் வாழ்க்கையை மாற்ற வல்லமை உடையதாக இருக்கிறது. ஆண்டவரே, எங்களை பலப்படுத்துவீராக. இந்த நேரத்தில் கூட அப்பா எங்கள் குற்றங்கள் அக்கிரமங்கள் மீறுதலை மன்னியும், சகல விதமான மீறுதலிலிருந்து எங்களை விடுவித்து கர்த்தருக்கென்றே நாங்கள் நிலை நிற்க உதவி செய்ய
இந்த பந்தியை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாள் இந்த காரியத்தை எங்களுக்கு வைத்ததுக்காக நாங்கள் நன்றி. இந்த சிலுவையின் மாற்றம் எங்கள் வாழ்க்கையில் வந்ததுக்காக நன்றி. செய்யப்பட்டு கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. செய்ததுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீங்கள் ஒவ்வொருத்தையும் பலப்படுத்துங்க. எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் எங்கள் ஆண்டவராக இயேசு ஒருவருக்கே நாங்கள் செலுத்தி எங்கள் துதி கன மகிமை யாவும் அவருக்கே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.